பொதிகைமலை தவழ்ந்து வரும் பொங்கு தமிழே, உயிர் தமிழ் செம்மொழியாய் உயர்ந்து நிற்கும் உன்னத மொழியே, சான்றோர்கள் நிறைந்த அவையில் சங்காய் ஒலிக்கும் சரித்திர தமிழே, கருவறையில் கடவுளாய் காத்து நிற்கும் கன்னி தமிழே, தமிழ் இல்லையெனில் உலகம் இல்லை, தமிழ் இல்லையெனில் உயிர்கள் இல்லை, தமிழ் இல்லையெனில் அடியவனும் இல்லை. தமிழுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு இரண்டாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான பட்டிமண்டபத்துக்கு நடுவராக வீட்டிலிருந்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக தென்றல் முத்தமிழ் வித்தகர் அருள்மிகு சங்கரநாராயண் ஐயா அவர்களுக்கு அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆண்களே என்ற அணிக்கு வலு சேர்க்க என்னோடு கரம் இணைந்திருக்கக்கூடிய வாசு சசிகுமார் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன்னதாக உரையாற்றி அருமையான உரையை நிகழ்த்தி இடம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தணிகவேல் ஐயா அவர்களுக்கும், மனைவியே என்ற அணிக்கு எங்களுடைய எதிரணியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யா அவர்களுக்கும், காவியா அவர்களுக்கும், உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய முத்துலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த வீரக்கல் புதூர் பேரூராட்சியில் நான் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பாக பணியாற்றி சென்று இப்பொழுது நான் பதவி உயர்வின் காரணமாக நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நான் தமிழகத்தில் உள்ள வட மாவட்டங்களில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் பணியாற்றிருக்கின்றேன். அந்த இடங்களிலெல்லாம் ஒரு அலுவலர் பணியாற்றி சென்று விட்டால் அந்த அலுவலரை அதோடு மறந்து விடுவார்கள், யாரும் அவரை நினைத்து பார்க்க மாட்டார்கள். ஆனால் இந்த சாம்பலி புதுச்சாம்பலி மக்கள் இந்த மண்ணின் மைந்தராகவே என்னை எண்ணி எங்கிருந்தாலும் எனக்கு தினந்தோறும் ஒரு தொலைபேசி செய்து வந்து கொண்டே இருக்கும். சாம்பலில் ஒரு கல்யாணம், சாம்பலில் ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, சாம்பலில் ஒரு புதுமலை பூ விழா, புதுவூரில் ஒரு கல்யாணம், நம்ம குஞ்சாண்டியூரில் ஒரு கல்யாணம், எனக்கு பத்திரிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். நானும் வந்து சென்று கொண்டு தான் இருக்கேன். புதுச்சாம்பள்ளி நான் பிறந்த ஊர் மதுரையாக இருந்தாலும் கூட புதுச்சாம்பள்ளி நாம் 2ஆம் பிறந்த ஊராக எண்ணி இந்த புதுச்சாம்பள்ளியை அன்பாக நேசித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு தினந்தோறும் நான் இப்போ இடமாறுதலாகி சென்றிருந்தாலும் கூட நம்முடைய தீப்புரி நடராஜன் ஐயா என்னை தொடர்ந்து தினந்தோறும் எனக்கு என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே முன்னால் இருக்கிற தினேஷ் ஐயா அவர்கள் என்னிடம் தினந்தோறும் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது எனக்கு அன்பான வரவேற்பு ஈபி சேகர் ஐயா, நம்முடைய நீதிபதி ஐயா சுரேஷ் ஐயா அவர்கள் எனக்கு இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பாக அன்பான வரவேற்பு அளித்தார்கள். அதே மாதிரி KP ஆர்மோகம் ஐயா, DCM கோபால் ஐயா, இவர்களெல்லாம் என்னுடைய தொடர்பில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த மண் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அவ்வளவு அருள் மிகுந்த இந்த சாம்பலி மாரியம்மன் கோயில் முன்பாக நின்று நான் பேசுவதில் பெருமை அடைகிறேன். அதன் பிறகு இந்த அழகான பட்டிமண்டபத்தை சிங்க பெண்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால் அந்த சிங்க பெண்களுக்கு ஆதரவாக பேச முடியாத சூழ்நிலையில் நான் இந்த பட்டிமன்றத்தை நின்று கொண்டிருக்கின்றேன், அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது சுருக்கமாக பார்த்தோம்னால் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். என்னுடைய அணிக்கு நான் வழி சேர்க்க வேண்டும். ஆகவே நான் ஆண்கள் அணிக்கு நின்று பேச வேண்டிய சூழல் இருப்பதால் பெண்கள் இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து இதை குவித்துக் கொள்ள வேண்டாம். பெண்களை நான் கடவுளாக வணங்கக்கூடியவன். ஆக எங்கள் அணிக்கு எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு நாம் வேலை செய்ய வேண்டும். இப்பொழுது நான் இருக்கும் அணி ஆண்கள் அணி. அந்த ஆண்கள் அணி சார்பாக உங்கள் முன்பாக பேச இருக்கின்றேன். நம்முடைய பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்னவென்றால், குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் கணவனா மனைவியா அதிக துணை புரிவது கணவனா மனைவியா? 2 பேருமே துணை புரிகிறாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. கணவனும் துணை புரிகிறாங்க, மனைவியும் துணை புரிகிறாங்க. அதிக எண்ணிக்கையில் யார் இந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் யார் துணை புரிகிறார் என்பதுதான் பட்டிமன்ற வினா. அதற்காக தான் நடுவுரையா குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். கடைசியாக என்ன நாம் தீர்ப்பு வழங்கலாம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். கணவனும் துணை நிற்கிறார்கள், மனைவியும் துணை நிற்கிறார்கள். ஆனால் அதிகபட்சமாக யார் துணை நிற்கிறார்கள் குடும்பத்திற்கு என்பதுதான் வினா. அதை நான் ஒரு திரைப்பட பாடலை பாடி நான் என்னுடைய பட்டிமன்றத்துக்கு செல்ல ஆவலுடன் இருக்கின்றேன். உங்களுக்கு நடுவரின் அனுமதியோடு ஒரு திரைப்பட பாடல் பாடுங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தங்கள் யுகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை.
தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினில் நான் வாடுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமடா, நாளைகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட பந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமடா, நாளைகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட பந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத பாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத பாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. பாண்டியன் பாடினது நமக்கும் பாடணும்னு தோணுது, உங்களுக்கெல்லாம் ஓடணும்னு தோணல இல்லை? இந்த பாட்டை ஏன் பாண்டியன்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பாட்டுக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு என்ன சம்மந்தம் நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த பாட்டை ஏன் பாடினேன்னா, அன்பு சகோதரன் ஒரு திரைப்படம். இந்த பாட்டு வந்து அண்ணன் தம்பிகள் கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு படிக்கும் போதுன்னா ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுங்க. கல்யாணம் ஆனவனே பார்த்தீங்கன்னா எல்லாம் 5 தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒரு திசைக்கு போயிடுவாங்க. மனைவி என்று வருவதற்கு முன்னாக ஒன்றாக இருந்த கூட்டு குடும்பம் ஒரு மனைவி என்று வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சிந்தனை செதறி போய் குடும்பமே நாஸ்தியா போயிடுச்சு. அதுக்காக இந்த பாட்டை படித்தேன். இந்த ஒரு பாட்டு மட்டும் கிடையாது, பல திரைப்படங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ணன் தம்பி ஒற்றுமை பழனின்னு ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், அந்த மாதிரி பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒற்றுமையா இருக்க குடும்பத்திற்கு பெண் ஒருவர் வந்த பிறகு பார்த்தீர்களானா அந்த குடும்பமே ஒரு பின்னோக்கிய செல்லுகிறது. இப்ப திருமணத்தின் போது பார்த்தோம்னா முதல் இடத்துல ஒரு கண்டிஷன் போறாங்க. என்ன கண்டிஷன் போறாங்கன்னா, கல்யாணம் பண்ணோம்னா பொண்ணையும் மறுபடியும் தனியா வச்சிருந்தீங்க, கூட்டு குடும்பம் எங்க குடும்ப பெண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்லி முதல் கண்டிஷனே அந்த கண்டிஷன் தான் போறாங்க நடுவர் அவர்களே. அன்னை மடியில் ஒரு குழந்தையை சுமந்தால் தந்தை அந்த குழந்தையை நெஞ்சில் சுமப்போம் தான் ஆண் வர்க்கத்தில் இருக்கின்றார். அன்னை சொல்லி சொல்லி காட்டுவாள் தன் குழந்தையை நான் 10 மாசம் வளர்த்தேன்னு சொல்லி சொல்லி காட்டுவாள். ஆனால் தந்தையானவன் ஒருபோதும் நெஞ்சில் சுமந்த போலும் தன் மகனை சுமந்தேன் என்று ஒரு நாள் கூட சொல்ல மாட்டான். அதுதான் ஆண் வர்க்கம் நடுவர் அவர்களே. நீங்க ராமாயண கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராமாயணம் ஏன் வந்துச்சுன்ற சண்டை ஏன் வந்துச்சுன்ற எல்லாரும் தெரியும். எப்படி வந்துச்சு, ராமனோட மனைவி சீதையை வந்து நம்முடைய ராவணன் கடத்தி சென்றதால் போர் நடைபெறுகிறது. அது எல்லாருக்கும் தெரிந்த கதை. ஆனா மகாபாரத கதை எப்படி வந்தது என்றால் அதுவும் ஒரு பெண்ணால் தான். அந்த பெரிய போருக்கு காரணமே ஒரு பெண் தான், பின்னோக்கி ஒரு பின்புலமாக இருப்பார். சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். அது என்னவென்றால், பாண்டவர்கள் ஒரு வேள்வி நடத்துகிறார்கள். அந்த வேள்விக்கு உலகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள், கௌரவர்களையும் அழைக்கிறார்கள். கௌரவர்கள் ஒரு சகோதரர் முறை, கௌரவரும் அந்த அவைக்கு வருகிறார்கள். அப்பொழுது வரும்பொழுது கௌரவர்களுக்கு தலைவராக துரியோதனன் இருக்கிறார். துரியோதனன் ஒரு படிக்கட்டில் தன்னுடைய காலை எடுத்து வைப்பதற்கு முன்னாக கால் தடுமாறி விடுகிறது. அந்த கால் தடுமாற்றத்தை பார்த்து திரௌபதி கேலி சிரிப்பு சிரிக்கிறார். இதுதான் மகாபாரத போறதுக்கு முழு காரணமாக இருக்கிறார். பெண் ஒருவர் கேலி சிரிப்பு சிரித்ததனால் மகாபாரத போரே நடந்தது. எத்தனை உயிர் பலியானது இந்த மகாபாரத போரில், எத்தனை உயிர் பலி நடந்தது என்பது நாம் வரலாற்றை பார்த்தோம்னால் தெரியும். இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்லும் என்றால், பெண்ணினால் தான் போரே நடைபெறுகிறது என்பதற்கு என் ஆணித்தரமாக எங்களுடைய ஆண்கள் சார்பாக நான் முன்வைக்கிறேன். பெண்களை முன்னேற்றுவதில் ஆண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். எந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு பெண் வந்து தாழ்ச்சியா இருக்கிறா, அவளை முன்னுக்கு கொண்டு வரும் சொல்லி எந்த பெண்கள் யாரும் முன் வருதில்ல, அதுக்கு கூட ஆண்கள் தான் துணை நின்றிருக்கிறார்கள். எப்படி என்றால், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்சிருக்கும் இருப்பதால் செம்மை மாத திறம் உயவதில்லையாம் என்று பாரதி தான் பெண்ணடிமை தீர வேண்டும் என்று குரல் கொடுத்தார். அந்த பாரதி எங்கள் ஆண் வர்க்கம் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவாக வைக்கின்றேன் நடுவர் அவர்களே. அதே மாதிரி பாருங்க, இப்ப அச்சய தீதி ஒரு வாரத்துக்கு மேல போச்சு. ஆண்கள் தினத்துக்கு எதாவது ஆண்கள் தினம் எதாவது கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பாருங்க அச்சய தீதி, பெண்கள் தினம், மகளிர் தினம், இப்படி எல்லா தினமும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. ஆண்கள் என்னைக்காச்சும் ஆண்கள் தினம் சொல்லி எங்கேயா ரோட்ல நின்று
ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுருக்காங்களா எல்லாம் கும்மாளம் அடிச்சிருக்காங்களா கேட்டு பாருங்க நடுவர்களே. எங்கேயுமே கிடையாது. அச்சய தீர்வுங்கிற பேர்ல காசை கரியாக்கி வீட்டில் கூட நகை வைக்கிறது தான் பெண்கள் குறிக்கோளா இருக்காங்க நடுவர்களே. அதே மாதிரி பாருங்க, நம்முடைய தமிழ்நாட்டோட வருமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது, நான் அரசு ஊழியராக இருந்தாலும் சொல்ற தயக்கல, டாஸ்மாக் வந்து முக்கிய பங்கா இருக்கு. 10 மணி ஆனாங்க ஆண்கள் கைகள்லாம் ரொம்ப துடிச்சிருது. எங்க கடை அடிச்சிருவானோ, ஓடு முங்கி இல்லாம போயிருமோ, டைமண்ட் இல்லாம போயிருமோ, எம்ஜிஎம் இல்லாம போயிருமோ, அப்படி கை நடுங்குது. இதெல்லாம் சரக்கோட பேரு நான் ஒருத்தர் கேட்டு குறிச்சிட்டு வந்தேன். எனக்கு சரக்குக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் தண்ணி பச்சை தண்ணி தவிர எதுவுமே குடிக்கிறது கிடையாது. துடிச்சிட்டு வரேன். 10 மணி கடை அடைக்க முன்னால எங்க ஆண்கள்லாம் துடிச்சிட்டு வரேன். டாஸ்மாக் வீட்டுல ஒரே தொந்தரவு, பொண்டாடியோட தொந்தரவு தாங்க முடியாம எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது. இல்லைன்னு சொல்றதுனாலதான் பெண்களுக்கு இல்லாத பேர் வந்தது ஒரு பின்னால் ஒரு கருத்து இருக்கு. அவர் தொல்லை தாங்க முடியாம டாஸ்மாக் போறேன். டாஸ்மாக் போறதுனால தமிழ்நாடோட வருமானமே அதிகமாகுது. நல்ல விஷயத்துக்கு போனா பரவாயில்ல, பெண்கள் தொல்லை தாங்க முடியாம தான் ஆண்கள் வந்து டாஸ்மார்க்கே போய் காசை கரியாக்கிட்டு வரோம். அதே மாதிரி பாருங்க, நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இந்த தீபாவளின்னு ஒன்று வருங்க. நானே ரொம்ப ஏழ்மையான ஐயா சொல்ற மாதிரி, நடுவர் சொல்ற மாதிரி, நானும் ஒரு நடுத்தர வர்க்கம் கூட கிடையாது. தரையிலிருந்து நான்லாம் வளர்ந்து, வெறும் தரையிலிருந்து நான்லாம் வளர்ந்து வந்தவன். உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கிறேன். உயர்ந்து சொல்லலாம், உயர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். தீபாவளி வருங்க. அந்த தீபாவளி வந்துச்சுன்னா எங்க உயிர்ல, நான் சிலைமான், பிறந்த சிலைமான், அந்த கீழடிக்கு அருகில் உள்ள ஊர் தான் என்னோட ஊரு. ஒரு தீபாவளி கூட ஒரு 10 நாளைக்கு முன்னால எங்க வீட்டுல துணி எடுத்ததே கிடையாதுங்க. தீபாவளிக்கு முதல் நாள் தான் எங்க அப்பா எங்கேயோ போய் வேலை பார்த்து, இப்படி ஒரு வேலை பார்த்து அந்த துணி எடுத்துட்டு வருவாருங்க. எல்லாரும் துணி எடுத்து கொடுத்துருவாரு. ஆனா அவர் மட்டும் ஒரு நாள் கூட, ஒரு தீபாவளி கூட அவர் துணி எடுத்து போட்டது கிடையாது. போட்டு எடுத்து போடலன்னா அவர் போட்டு இருக்கிறவங்க வருமானம் கிடையாது. அப்படி தியாகிகளா இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் நடுவர்களே. எந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தியாகிகள் என்று, தியாகிகளுக்கு பெண்பால் பாருங்க, தியாகிகளுக்கு பெண்பாலே இருக்காது, ஆண்கள் தான் இருக்காங்க. அதனால தியாகம் யார் செய்கிறார் என்றால் ஆண்கள் தான் தியாகம் செய்கிறார்கள். அதே மாதிரி ஒரு குழந்தை, பெங்களூர்ல ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆனா அதே ரத்தத்தில் இருக்கவங்க கிட்னி தானம் பண்ணலாம். அந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவுடைய, அவருடைய குழந்தையோட ரத்த பிரிவு வந்து பி பிரிவு, இவர் அப்பாவோட பிரிவு வந்து ஏ பாசிட்டிவ். ரெண்டும் பொருந்தாது. எங்கெங்கயோ அழகு பார்த்தாரு, ஒன்றும் பெறவில்லை. அந்த கிட்னி மாற்றத்துக்கு 5 லட்சம் தேவைப்படுச்சு. அந்த கிட்னி, அந்த குழந்தையோட கிட்னியை டிரான்ஸ்பர் பண்றது எங்க சொந்தக்காரங்க யாரும் உதவி பண்ணல. அந்த கடைசியில் அந்த தந்தை என்ன பண்ணாருன்னா, இது உண்மையிலே நடந்த கதை, தன்னோட ஒரு கிட்னியை விற்று 5 லட்சம் வாங்கி அந்த குழந்தையோட கிட்னியை காப்பாற்றுறதுக்காக திருப்பி கொடுத்தாரு. இந்த மாதிரி தியாகங்களை ஆண்கள் தான் செய்வாங்க. தன் உயிரே போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தை இவரோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த 2 கிட்னியில் ஒரு கிட்னியை விற்றாவது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் ஒரு தியாக மனப்பான்மை ஆண்களுக்கு தான் இருக்கிறது நடுவர் அவர்களே. ஒவ்வொரு ஆண்மகனின் வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். அதற்கு நாங்களும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே போன்று ஒவ்வொரு பெண்மகளின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண்மகன் இருக்கிறார் என்பதை நாம் மறுக்கக்கூடாது என்பதையும் இந்த மன்றத்தில் பதிவு செய்து விரும்புகின்றேன். எப்படி என்றால், நம் திண்டுக்கல்லில் 2 வருடங்களுக்கு முன்பாக நந்தினி ஒரு குழந்தை 600க்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் அந்த குழந்தை எடுத்தார். அந்த குழந்தை, எந்த குழந்தை மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு நான் வருடந்தோறும் 10,000 ரூபாய் பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த நந்தினி என்ற குழந்தை, திண்டுக்கலை சேர்ந்த அந்த குழந்தை, நான் அப்பொழுது அந்த பின்னாடி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த குழந்தைக்கு நான் 10,000 பரிசு கொடுக்குறதுக்காக போனேன். அந்த வீட்டை போய் பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா 10 அந்த குழந்தை முதல் மாடியில் இருக்கு. அது வாடகை வீடு தான், 10க்கு 10 அடி வீடு தான். ஒரு டிவி, ஒரு பாத்ரூம், கிச்சன் எல்லாமே ஒரே காலில் இருக்கு. அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், இந்த ஒரு காலில் நீ எப்படி உட்காந்து 600க்கு 600 மதிப்பெண் எடுத்த அப்படின்னு மாதிரி கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை ஒரே ஒரு பதில் தான் சொல்லிச்சு, எங்க அப்பாவோட கஷ்டத்தை பார்த்தேன், எங்க அப்பா தச்சு வேலை பண்றாரு, எங்க அப்பாவுக்கு நான் நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரே காரணம், எங்க அப்பாவுக்கு என் குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வெளியில தான் படித்தேன். படிப்பை தவிர எனக்கு எதுவுமே நமக்கு நெஞ்சத்துல ஓடலை அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வெற்றிக்கு பின், ஒரு பெண்மகளின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கிறார் என்பது ஒரு சாட்சி. அதே மாதிரி ரோல் மாடல் யார் எடுப்பாங்கன்னா, குழந்தைய வந்து ஒரு குடும்பத்துல வந்து ரோல் மாடல் யாரை எடுத்துக்குவாங்கன்னா ஆணை தான் எடுத்துக்குவாங்க. பெண்ணை வந்து ஒரு என்னோட அம்மா தான் ரோல் மாடல்னு 99% சொல்ல மாட்டாங்க. அப்போனா ஆண்மகன் ஒரு நேர்மையான இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது நடுவர் அவர்களே. ஆண்கள் ரொம்ப தியாகிகள் என்பது ஒரே ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்லிக்கலாம். நீங்க வீட்டு பீரவை திறந்து பாருங்க. வீட்டு பீரவை திறந்து பார்த்தா கடன்னு பார்த்தா எல்லாமே சேலாதே ஒண்ணு. நம்ம வேட்டி துண்டு, ஆண்களோட வேட்டி துண்டு பார்த்தீங்கன்னா கீழே அடி டிராயர்ல இருக்கும். ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு பேண்ட் மட்டும் தான் இருக்கு. நம்ம பேண்ட் சரல எங்கேயாவது ரோட்ல தான் கிடக்கு. அவங்களோட பெட்டியை, அவங்களோட புடவை, பட்டு புடவை தான் பூரா வரிசை அடிக்கிறது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆண்கள் வந்து தியாகிகள். உடையில கூட ஆண்கள் தியாகம் பண்றாங்க, வைக்கிறது கூட இடம் கொடுக்கறது இல்லைன்றது உண்மையா நிரூபணம் ஆகுது. நான் ஒரு கவிதை எழுதுறேன், இதை வச்சு ஒரு கவிதை எழுதுறேன். என்ன கவிதைன்னா, பெண்களுக்கான 100% இடஒதுக்கீடு வீட்டு பீரோக்களில் மட்டும்தான் கிடைக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு எல்லாமே பெண்கள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க, ஆண்களுக்கு அங்கே இடமே இல்லைன்றதுதான்
நிதர்சனமான உண்மை. அதே நீங்க பாருங்க, எல்லா நோட்டு கரன்சி ரூபா நோட்டு, இந்த ரூபா நோட்டு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்களோட படங்கள் தான் இருக்கு. ஏன் பெண்களோட படங்கள் எங்கேயா வைக்க சொல்லி பார்க்கலாம், வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தியாகம் எதுவும் அவங்க பண்ணல. எல்லா உலக நாட்டு ஒரு 3-4 கண்ட்ரியை தவிர எல்லா நாட்டு உலக கரன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்களோட புகைப்படம் தான் இருக்கு. நம்மளோட தாஜ்மஹால், ஷாஜகான் மும்தாஜோட கதை உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஷாஜகான் தன்னுடைய மனைவி மும்தாஜ் மேல கொண்டிருந்த அதீத காதலின் வெளிப்பாடாக தாஜ்மஹால் கட்டினாங்க. பெண்கள் நீங்க ஏதாவது ஆண்களுக்காக ஒரு செங்கலாக நட்டு வச்சீங்களா? இது வரைக்கும் எந்த சரித்திரமும் கிடையாது. ஆண்கள் தான் பெண்களை நேசித்து அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களே தவிர பெண்கள் ஆண்களை இக்காலத்துக்கு உயர்த்தி கொண்டுதான் சரித்திரமே கிடையாது. இன்னொன்று சொல்றேன் நடுவர் அவர்களே, எங்களுடைய மனைவியோட தங்கச்சி வந்து நாங்கள் எவ்வளவு இன்பத்தோட வரவேற்கிறோம். அதாவது எங்க குழந்தைய வீட்டுக்கு வந்தா எனக்கு குழந்தையால நம்ம வருத்தப்படுறேன். ஆனா குடும்பத்துல பாருங்க, ஒரு ஆண் வீட்டுக்கு ஒரு குழந்தைய வந்து நாங்க உங்க தங்கச்சி வந்து வரும்போது எவ்வளவு சந்தோஷத்தோட வரவேற்கிறோம். எங்க தங்கச்சி வந்த மாதிரி நீங்க வரட்டி விடுறீங்க. நாங்க ஆண்கள் குழந்தைய வந்து எவ்வளவு சந்தோஷம் வரவேற்கிறோம். எங்க தங்கச்சி மட்டும் வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேங்கிறீங்க. நாட்டுல முதியோர்கள் இருக்குன்னா அது முதல் காரணம் வந்து தவறு நினைச்சுக்கோன்னா, குடும்பம் வந்து ஒற்றுமையா இருந்ததுன்னா குடும்பம் நல்லபடியா செய்யும். நம்முடைய மாமனார் மாமியார் நம்முடைய அப்பா அம்மா நீங்க நினைச்சீங்கன்னா முதியோர்களுமே இருக்காது. பெண்களை நீங்க நான் சொல்லிக்கிறேன். ஆண்கள் திருமணத்தில் நிறைய குடும்பத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆண்கள் வந்து தன்னுடைய தங்கையை திருமணம் செய்ய வேண்டும், தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருமணத்தையே தள்ளி கொண்டு போய் 40 வயசு 50 வயசுல திருமணம் பண்ணவங்களா நான் நிறைய பார்த்திருக்கேன் நடுவர் அவர்களே. அதே போட்டு சினிமா நம்ம டிவியில பாருங்க, வீட்டுல பாருங்க, எவ்வளவு நல்லா சமைச்சு வைப்பாங்க. சமைச்சு வச்சோன்னா நம்மளுக்கு சாப்பாடு உடனே போடுறாங்க. நம்ம பிக் பாஸ்ல இடவுல வந்தாதான் நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்குது நடுவர் அவர்களே. அதே கடைசியா ஒரே ஒரு கருத்தை சொல்லி மட்டும் பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போ சித்திரை திருவிழா மதுரையில் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. அந்த சித்திரை திருவிழாவை பார்ப்பதற்கு 10 நாள் திருவிழா நடுவர் அவர்களே. அந்த திருவிழாவை பார்ப்பதற்கு கண் கோடி வேண்டும். அந்த திருவிழாவை நான் காண்பதற்கு அந்த திருவிழாவிற்கு சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லோரும் வருவார்கள் நடுவர் அவர்களே. அங்க நீங்க பாத்தீங்கன்னா தான் பார்க்காத அழகரை தன்னுடைய குழந்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோளில் வைத்துக் கொண்டு அந்த அழகரை காட்டுவார் அந்த தந்தை. அந்த தந்தை என்பவன் தான் பார்க்காத காட்சியை, தான் எட்டாத உயரத்தை தன்னுடைய குழந்தை அடைய வேண்டும் என்று தன் தோளில் நிப்பாட்டி அழகரை காண்பிப்பார். அது போன்றுதான் நடுவர் அவர்களே, குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்காகவே உழைத்து ஓடாய் தேர்ந்து தியாக செம்மலாக விளங்குவது ஆண்களே என்று நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்புகிறேன். இது புதுச்சாம்பலி அம்மன் மாரியம்மன். இந்த மாரியம்மன் முன்பாக நின்று நீங்கள் பொய் சொன்னால் அது நிச்சயமா உங்களுக்கு தாக்கிவிடும். நிச்சயமாக நீங்க நல்ல நடுவர். ஆகவே எங்கள் ஆண்கள் அன்னைக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு இந்த அன்பு சொந்தங்களுக்கு, இதுவரை என்னுடைய செந்தமிழை கேட்டு குரல் கேட்ட அன்பு சொந்தங்கள், புதுச்சாம்பலி சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே,